பயங்கரமான இடி. அதாவது மழை வந்து கம்மி, ஆனால் வந்து இடி பயங்கர இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் வீட்டு செல்லக்குட்டியில் பாருங்கள், இடிக்கு பயந்துக்கிட்டு எப்படி வந்து நிற்கிறாங்கன்னு. என்னம்மா இடிக்கு பயமோ? இடிக்கு அவ்வளோ பயமா? சரி சரி, வா வா வா. கட்டுக்களை படுத்துக்குங்க, போங்க. படுத்துக்க, கீழே படுத்துக்க. வெளில போனா இடி இடிக்க முடியா? இங்க வா. படு 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 படு. சரி சரி, சண்டை போடாதீங்க. உனக்கு இடிக்கு பயம் இல்லையா ரோசிமா? ரோசி பிள்ளைக்கு இடிக்கு பயம் இல்லையா? நீ பயப்படாமல் வெளில படுத்திருக்க. இவங்க 2 பேருக்கு மட்டும் அவ்வளோ பயம். அம்மா என் கை ஃபுல்லாக போச்சு வாய்க்குள்ளே. உங்கள் 2 பேருக்கு மட்டும் பயம். அப்படி தானே பப்பி? சரியில்ல, காலுக்கு அடியில் வந்து தான் படுக்கணும். ரோசிக்கு பயம் இல்லையா? இடிக்கு பயம் இல்லை தானே? நீ தைரியமான பொறாம பிடிச்சவங்களே. நீ குட் கேர்ள் டி. நீ குட் கேர்ள். உனக்கு என்ன பிரச்சனை? உன்னைய மட்டும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா லில்லி? உன்னைய மட்டும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க சொல்லு. அப்போ நான் ரோசியை கொஞ்சம் வேண்டாமா? சுச்சு, இடிக்குது. ரோசி படுத்த காலில் என்ன இருக்குது? கடிச்சிக்கிட்டே இருக்காட்டு பார்ப்போம். என்ன நான் பார்க்கலன்னா என் கையை நெக்கி இது பண்ணுங்க. வெளில பயங்கர மழை பெய்யுது. என்னம்மா நெல்லிமா? ஃபோட்டோ எடுக்கும்போது தான் முன்னாடி வருவான். இங்கே இப்படி இடிக்கு பயந்துட்டு வந்து படுத்திருக்கீங்களே, நான் என்ன பண்ணேன்? சரி சரி, படுத்துக்கோ. நான் பேசினா போதும், உடனே படுக்கிறத விட்டுட்டு எந்திரிச்சு வந்துடுவாங்க. சரி, பாய் சொல்லிடுமா? பாய் சொல்லிடுமா? நீங்கள் ரொம்ப இடிக்கு பயப்படுறீங்களா? அதான் வீடியோ எடுத்தேன். கீழே இந்த கட்டிலுகளில் போய் படுங்க. இப்போ உள்ளே போய் படுத்துக்க. எப்படி? இப்போ பயம் இருக்காது, படுங்க. சரியா? ம்